இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் லாரியட்ஸை பற்றி. வாங்க முதல்ல இருந்து பார்க்கலாம். வாங்கினவர் இந்தியன் சார்பானா ரவீந்திரநாத் டேகூர். அவர் நோபல் பிரைஸ் லிட்ரேச்சர் கேட்டகரியில் வாங்கியிருக்காரு 1913. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா கீதாஞ்சலிங்கிற ஒரு போயட்ரி எழுதுனதுக்காக முக்கியமாக. அவர் தான் ஏஷியனில் ஃபஸ்ட்டு நோபல் பிரைஸ் வாங்கினவர் லிட்ரேச்சர் கேட்டகரியில். ரெண்டாவது யாருன்னா சி.வி. ராமன் அல்லது வெங்கடராமன் 1930 ஃபிசிக்ஸ் கேட்டகரியில் வாங்கியிருக்கார். அவர் தான் ஏஷியன் கான்டினென்ட்லேயே ஃபஸ்ட்டாக சயின்ஸ் கேட்டகரியில் வாங்குகிற ஒரு லாரியேட். இவர் எதுக்காக வாங்கியிருக்காருன்னா லைட் ஸ்கேட்டரிங்கை பற்றி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதாவது ராமன்ஸ் எஃபெக்ட் கான்செப்ட் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, அதனால கொடுத்துருக்காங்க. இவருக்கான இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர், திருச்சியில் பிறந்திருக்கிறாரு. மெட்ராஸ் பிரசிடென்சியில் தான் அவர் படித்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு. மூன்றாவது ஹர்கோபிந்த் குரானா, மெடிசனுக்காக வாங்கியிருக்காரு 1968. ஃபோர்த்து மதர் தெரேசா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு. அவங்க பீஸ்க்கான நோபல் ப்ரைஸை வாங்கியிருக்காங்க 1979. அவங்க கொல்கத்தாவை தான் தலைமையிடமாக வச்சு நிறைய ஆசிரமங்களை உருவாக்கியிருக்காங்க. தோல் பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் அவங்க சேவை செஞ்சாங்க. அதனால அவங்களுக்காக பீஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 1979. ஃபிஃப்த்து சுப்பிரமணியம் சந்திரசேகர். அவர் ஃபிசிக்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க 1983. எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஸ்டார்ஸை பற்றி இவர் கண்டுபிடிச்சிருக்கனாலையும் எலாபரேட் பண்ணியிருக்கனாலையும் தான். சிக்ஸ்த்து யார் சொல்லியிருக்காங்கன்னா அமித்யா சென். அவர் ஒரு எக்கனாமிக்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க 1998. அவர் அமெரிக்காவில் தான் படிச்சிருக்காரு. அவருக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு கான்செப்டில் எப்படி பொருளாதாரம் இயங்குதுங்கிறத ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. யார் வாங்கினாங்கன்னா வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன். அவர் கெமிஸ்ட்ரிக்கு வாங்கியிருக்காங்க 2009 வாங்கியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரிபோசம் அதை பற்றி கண்டுபிடிச்சி இவங்க வாங்கியிருக்கிறாங்க. எயித்து கைலாஷ் சத்யார்த்தி பீஸ்க்காக வாங்கியிருக்காங்க 2014. முக்கியமாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் கேர்ள்ஸ்க்கு படிப்பு ரொம்ப முக்கியம், அதை பற்றின ஸ்ட்ரகிள்ஸ் அவரோடு சேர்ந்து மலாலா அவங்களும் வாங்கியிருக்காங்க. அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. அவங்க தான் இருக்கிறதுலையே யங்கான ஏஜில் வாங்கினது அவங்க தான். கடைசியாக ரீசெண்டாக வாங்கினவங்க அபிஜித் பானர்ஜி எக்கனாமிக்ஸுக்கு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க 2019 கொடுத்துருக்காங்க. அவங்க குளோபல் பாவர்ட்டியை பற்றின முக்கியமான தியரிஸும் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேருந்து மொத்தம் 12 லாரியட்ஸ் இருக்காங்க. மீதி 4 பேர் இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா வெளிநாட்டுக்காரங்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் கிடைக்கிறதுனவோ இந்தியா சார்பா அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அதன்படி வாங்கினவங்க ரொனால்டு ரோஸ் அல்மோராவில் பிறந்திருக்கிறாங்க. அவங்க மெடிசனுக்காக வாங்கியிருக்காங்க 1902. அவங்க எதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அந்த டயத்தில் மலேரியா ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கான மெடிசனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு ஃபார்முலாஸ் அவர் தான் கண்டுபிடிச்சிருந்தார். ருட்யார்ட் கிப்ளிங் அவர் லிட்ரேச்சருக்காக வாங்கியிருக்காங்க 1907. 14th டைலைமா பீஸ்க்காக வாங்கியிருக்காங்க. ஸ்ட்ரகிள் டு ரீடைன் தர் லிபர்ட்டி, அதாவது திபெத்தினில் இவங்க பெரிய ஆள். இவங்கள சைனீஸ் கவர்மெண்ட்டு விரட்டி அடித்தனால இவங்க இந்தியாவில் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். இந்தியா தான் செக்யூரிட்டி எல்லா சப்போர்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க எப்போ வாங்கினாங்கன்னா 1989 பீஸ்க்காக வாங்கியிருக்காங்க. கடைசியாக விஎஸ் நாய்பவுல் லிட்ரேச்சருக்காக வாங்கியிருக்காங்க 2001. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நிறையா கொடூரமான ஹிஸ்ட்ரிஸ், அதாவது மக்களை எப்படி நடத்தியிருக்காங்க ஹிஸ்ட்ரிஸை ஒரு கண்டுபிடிச்சி ஒரு தொகுப்பாக வழங்கியிருக்கிறாரு, அதனால கொடுத்துருக்காங்க. இதோட முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.